ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆரோக்பூ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக எந்த பொருளுமே நம்ம வாங்க வேண்டியதே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட போகிறோம். இந்த ஹேர் பேக்கில் வந்து நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் வந்து நல்லா திக்காக நல்லா லாங்காகவும் வளரும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கு எப்படி ரெடி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான பொருள் வந்து ரைஸ், சோறு. ரைஸுங்கிறத விட சோறு. நம்மகிட்ட பழைய சாதம் இருந்தது அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக நான் பழைய சாதம் வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை என்கிட்ட வடித்து இப்போ ஃப்ரெஷ்ஷான சாதம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பழைய சாதம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பழைய சாதம் வந்து ஊறி இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம மொதல் நாள் நைட்டு சோறு ரெடி பண்ணிவிட்டு மொதல் நாள் நைட்டோ இல்லை மத்தியானமோ ரெடி பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். ஸோ அது நல்லா வந்து புளிச்சிருக்கும். அதுதான் வந்து நமக்கு தேவை. அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளோட ஹேருக்கு. ஸோ நீங்கள் பழைய சாதத்தை கொஞ்சமாக சோறு எடுத்து தண்ணி ஊற்றி வச்சாலும் சரி, இல்லை பழைய சோறு மெஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு ஹேர் பேக் போட்டுடலாம் அந்த பழைய சோறை வச்சு. அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். பழைய சோறு அதோட தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் பால் இல்லை, கொஞ்சமாக துருவின தேங்காவோ இல்லை கட் பண்ணி போட்ட தேங்காவோ நம்ம எடுத்துக்கலாம். அதோட விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை இதோட நீங்கள் நிறைய இன்னும் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம், பச்சை பயிரை ஊற வச்சு சேர்த்துக்கலாம், வெந்தயத்தையுமே ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் பேக்கு வந்து மெயினான பொருள் வந்து இதில் வந்து பழைய சோறு தான், பழைய சாதம் தான். அதோட நீங்கள் என்னென்ன பொருள்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். வெந்தயம், பச்சை பயிர், இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்கு கூட சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து இன்றைக்கி ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3லேயுமே வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ரைஸ் வாட்டர் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே ரைஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அரிசியில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. மெயினாக நம்மளோட ஸ்கேல்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர். நீங்கள் அதை அந்த பழைய சோறு யூஸ் பண்ணி, பழைய சோறோ இல்லை நார்மலாக சோறு அரிசி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன தேங்காய் பாலில் சொல்லவே வேண்டியது இல்லை, லாரிக் ஆசிட் இருக்குது. ஸோ தேங்காய் பால் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். கேஸ்டர் ஆயிலும் சேம் தான். ஹேர் லாங்காக வளரும், ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாக வளரும், நல்லா திக்காகவும் இருக்கும். இந்த 3ஐயும் வச்சு நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எப்படி அந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மொதல் நாள் உள்ள சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம பழைய சோறு இல்லையா, அந்த பழைய சோறு தான் இப்படி வச்சுருக்கேன். இதிலே வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, கஞ்சி தண்ணி, அந்த தண்ணியவே இந்த சாதத்தில் ஊற்றியும் நம்ம வைக்கலாம், புளிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக உள்ள தண்ணியை கூட நீங்கள் ஊற்றி புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நேற்று மத்தியானம் வச்சது இது. இப்போ இன்றைக்கி காலையிலையே நான் வந்து ஹேர் பேக் போட போகிறேன். இவ்வளோ தூரத்துக்கு ஊறினா போதும், இவ்வளோ டைமிங் நமக்கு ஊறினா போதும். ரொம்ப 2 நாள் அந்த மாதிரிலாம் ஊறிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிரும், அது நல்லதில்லை. ஸோ இந்த அளவுக்கு ஊறிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட ஹேருக்கு தக்கன நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு இதை அரைச்சிக்கலாம். சாதமும் தண்ணியுமா சேர்த்து நான் எடுக்க போகிறேன். ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் ஒரு 5-6 ஸ்பூனு சாதம், அப்புறம் 5-6 ஸ்பூனு தண்ணி. அந்த தண்ணியே தான், வேறு தண்ணி கிடையாது. நம்ம அதில் இருக்க தண்ணியவே தான் ஊற்றணும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது 2ஐயுமா சேர்த்து நம்ம ஊற்றிக்கிட்டு இதோட அடுத்ததாக ஆட் பண்ணக்கூடிய பொருள் வந்து தேங்காய் துருவல் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இன்றைக்கி தேங்காய் ஒரு 5-6 பீஸ் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கிறேன். இல்லை துருவல் உங்ககிட்ட இருக்குன்னா கொஞ்சம் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவல் போட்டுக்கோங்க. அடுத்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். விளக்கெண்ணெய் இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, எந்த எண்ணெய்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணனா ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஹேருக்கு எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயில்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். வேறு எந்த தண்ணியுமே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. அந்த சாதத்தில் உள்ள தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இது ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மீதி இருக்குள்ள அந்த சாதத்தில் உள்ள தண்ணி அதை நம்ம ஊற்றிக்கலாம். நான் அப்படி தான் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றுனேன். அது என்னடானா ரொம்ப தண்ணியாயிருச்சு. ஹேர் பேக்கே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணி ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி ஹேர் பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கல. யூஸ்வலாக நம்ம எப்போதும் அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஹேர் பேக்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்லேருந்து முடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா ரைஸ் நம்ம சாதம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக ஆகணும்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். எண்டு வரைக்கும் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணி காமிக்கலைன்னா, அப்ளை பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. என்னோடய ஹேர் பேக் வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, அந்த சாதம் ஊறின தண்ணியை வந்து ஊற்றணும், அதை தூர ஊற்றிடக்கூடாது. அது ஹேர் பேக்கில் ஆட் பண்ணணுன்னே நான் நிறைய ஊற்றி அடித்ததுனால அது நிறைய லிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணும்போது தலையில் நிற்கவே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காக. அதனால தான் எடுக்க முடியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.